ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருணைக்கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பலவற்றை இழந்துவிட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். நான் இருக்க பயமேன். கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல், கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. நம்பிக்கையுடன் இரு. யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன் மனநிலையே அல்ல, கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு. பலவற்றை நீ மறக்க பழகு. உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்க்கையிலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது? நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்கிறது. இந்த உரை மிகவும் நீளமாக உள்ளதால் தொடர்ந்து வடிகட்டப்பட்ட வடிவில் பெற விரும்பினால் அதை பிரிவுகள் அல்லது பகுதிகளாக உதா. ஆன்மீக எண்ணங்கள், துணிவுக்கான வார்த்தைகள், நம்பிக்கையின் சுடர்கள் பிரித்து தர முடியும். தேவையெனில் கூறுங்கள், அந்த வகையில் தொகுத்து அழகாக தரலாம். You said, give fully. ChatGPT said. இங்கே உங்கள் முழு உரை. எந்த நேர குறியீடுகளும் இல்லாமல் சுத்தமாக, தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். நான் இருக்க பயமேன். கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல், கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. நம்பிக்கையுடன் இரு. யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன் மனநிலையே அல்ல, கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு. பலவற்றை நீ மறக்க பழகு. உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்க்கையிலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது? நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே.
உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள். மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொறுத்தே உள்ளது. எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. யாரும் உனக்காக இல்லை என நினைத்து வருந்தாதே. அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நம்பி விலகி செல். உனக்கானவர்கள் உன் பாதையில் காத்திருக்கிறார்கள். நீ உண்மையாய் இருப்பதை விட முக்கியமானது ஒன்றுமில்லை. உண்மை என்பதை விட பெரிய ஆனந்தமும் இல்லை. உன் மனம்தான் உன் மிகப்பெரிய ஆயுதம். அது தெளிவாக இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. சிலர் திடீரென மாறிவிடுகிறார்கள். இன்று அவர்கள் உனக்கு முக்கியம், நாளை அவர்கள் ஒன்றுமில்லை. அதுதான் வாழ்க்கை. உன் மனநிலையை மட்டும் காக்க வேண்டும். நீ யாருக்காகவும் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீங்கள் யாருக்காக இருப்பீர்களோ அவர்கள் உங்களுக்காக இருக்க வேண்டும். உன்னை தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுவான் என்பதை மறந்து விடாதே. தவறு செய்தவர்களை பழிவாங்க நினைக்காதே. அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றிவிடு. அதுவே புத்திசாலித்தனம். தனியாக வாழ தயாராக இரு. அவமானங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மனிதனை அழகாக செதுக்கும் கருவிகள். அவைகளை அனுபவமாக எடுத்துக்கொண்டு நீ வளர. நீ நினைக்கும் போது எவரிதிங் இஸ் அகெயின்ஸ்ட் மீ என்று எண்ணினாலும் இது கடந்து போகும். இரவுக்கு பின் பகல், குளிருக்கு பின் வெயில், துன்பத்திற்கு பின் இன்பம் என்பதனை நம்பு. தர்மம் எப்போதும் வெல்லும். சிலர் உன்னை அவமதித்து பேசினாலும் மறுத்து பேசாதே. நீ போகும் வழி சரியானதென நம்புகிறாயா? அப்படியெனில் எண்ணங்கள் போல் வாழ்க்கை அமையும். சிலரால் நீ காயப்படுவாய், ஆனால் அவை எல்லாம் உன் மனநிலைக்கே அடிப்படை. அதை உயர்த்திக்கொள். உனக்குள் அமைதியும் நிம்மதியும் இருக்க வேண்டும். அதுவே நீ எதிர்கொள்வதற்கான பலமாகும். உன்னை அவமானப்படுத்தும் ஒரு காலம் இருந்தால் உன் வெற்றியை உறுதி செய்யும் காலமும் வரும். முயற்சி செய், முயற்சி செய், மறுபடியும் முயற்சி செய். நீ ஒரு நாள் வென்று விடுவாய். நீ இழந்ததை விட பல மடங்கு புனிதமான ஒன்றை பெறுவாய். அது உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றும். இறைவன் உன்னோடு இருக்கிறான். அவன் துணையுடன் நீ எந்த பாதையிலும் பயப்படாமல் நடக்கலாம்.